ஆயுஷ் மாத்திரேன் அப்படின்னு சிஎஸ்கே ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக மாற்றிட்டாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரைக்கு இடம் கிடைக்குமா? அவருக்கு இந்த பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதாங்கிற ஒரு கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டங்க. ஆனால் சிஎஸ்கே அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. தோனி ஒரு லைட்டாக ஒரு குழப்பத்தை நம்ம கொடுத்து, யார் சொன்னா நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டே நம்ம கொடுக்குறாரு. இதுதான் பிரச்சனை இங்கே. இது வந்து சிஎஸ்கேவுடைய வழியா, இது சிஎஸ்கேவுடைய யூஸ்வல் பேட்டர்னா அப்படின்னா இல்லை. என்ன அதை பார்ப்போம். ரைட், வெயிட் பண்ணுவோம். அதை கடைசியில் பார்ப்போம். இப்போ பொதுவாகவே நீங்கள் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சீனியர் பிளேயர்ஸ்க்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்குற ஒரு பேட்டர்ன். ஒவ்வொரு டீம் வந்து ஒவ்வொரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும். இப்போ அந்த ஆரம்பத்தில் கேடியா சொன்ன விஷயம் கூட என்ன அப்படின்னா, அது ஒரு ஃபனுக்கு தான். பட் நீங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் ஒரு 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 மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? இப்போ சிஎஸ்கே 5 கப் அடிச்சிருக்கு. அதில் இவ்வளோ வருஷமாக அவங்க ஃபாலோ பண்ண பேட்டர்ன் வச்சு தான் அவங்க 5 முறை கப் அடிச்சாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இப்போ எஸ்ஆர்ஹெச் நீங்கள் எடுத்துக்கோங்க. போன வருஷம் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. இப்போ அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த வருஷம் வராங்க. எங்கே இருக்குது அவங்களுடைய நிலைமை? அவ்வளோ டாப் 3ல் இருக்கிறாங்களா எஸ்ஆர்ஹெச்? இல்லையே. பட் எஸ்ஆர்ஹெச் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. போன வருஷம் மாதிரி டாப்பில் அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. அவங்க எல்லா ஹிட்டர்ஸ் இறக்கிட்டாங்க. பவுலிங்கில் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. ஒருத்தர் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு தடவை ஒர்க் அவுட்டே ஆகாது. சிஎஸ்கேக்கு இத்தனை வருஷம் ஒர்க் அவுட் ஆனது, 1 2 3 தடவை தடுமாறினது, இந்த வருஷமும் தடுமாறிக்கிட்டு இருக்குது. பட் இன்னும் இந்த டோர்னமெண்ட்டோட முடிவுக்கு வரல இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க ஸ்ட்ராட்டஜி சீனியர் பிளேயர்ஸ் வச்சு போகிறது. நாங்கள் அவங்கள தாங்க வந்து மோஸ்ட்டாக நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயுஷ் மாத்திரே கண்டிப்பாக வந்து இந்த பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். பிகாஸ் சிஎஸ்கே அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இதில் என்ன மேட்டர்னா, ஒரு 17 வயசு பையன் உள்ளே வர மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு முன்னாடி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறாரு ஷேக் ரஷீத். இது ஒரு 2 3 வருஷமாக சிஎஸ்கே கூட ட்ராவல் பண்ணி இப்போ வந்துருக்காரு ஷேக் ரஷீத் பிளேயிங் லெவன் உள்ள. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு முறை எப்படி வந்தாரோ, ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கு ஷேக் ரஷீத் வந்துருக்கிறாரு. அந்த வீல வந்து அழகாக ஆடுறாரு. அற்புதமான பேட்டிங்கை காட்டுறாரு ஷேக் ரஷீத். இவரை தாண்டி வர முடியுமா பிளேயிங் லெவனுக்குள்ள ஆயுஷ் மாத்திரே? இல்லைனா இவருக்கு அந்த ஸ்பாட் ஏற்கனவே சீல்டாக இருக்குதுங்கும் போது இருக்கிற நம்மளுடைய நம்ம யாராவது விஜய் சங்கர் திரிபாத்தியுடைய யாராவது ஒருத்தவங்க ஸ்லாட் கிடைக்கும் அப்படின்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. வன்ஷ் பேடி ஏற்கனவே பின்னாடி நின்றுட்டு இருக்கிறார் லைனில். ஸோ வன்ஷ் பேடியை தாண்டி ஆயுஷ் மாத்திரைனால உள்ள வர முடியுமானா முடியாது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஆயுஷ் மாத்திரை இன்னும் T20 மேட்சஸ் விளையாடவில்லை. அவர் லிஸ்டியே கரியர் மேட்சஸ் விளையாடிருக்காரு, 50 ஓவர் மேட்சஸ் விளையாடிருக்காரு. ஆனால் 20 ஓவர் மேட்சஸ் இன்னும் அவர் T20 டெபியூ பண்ணலை. ஸோ 17 இயர் ஓல்டு பையன் இவர் வந்து இன்னும் 20 ஓவர் மேட்சஸில் எங்கேயும் விளையாட வாய்ப்புகள் கிடைக்கல அவருக்கு. ஸோ ஹூ இஸ் திஸ் ஆயுஷ் மாத்திரே? என்னென்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? எதனால் சிஎஸ்கே ஆக்சுவலாக எல்லாரையும் விட்டு இவரை எடுத்துச்சுங்கிற அந்த பதில் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தனியாக பேச போகிறோம் ஆயுஷ் மாத்திரையை பற்றி. பட் அவர் பிளேயிங் லெவலில் வருவாராங்கிறதுக்கு கேள்வி. ஒரு ட்விஸ்ட்டுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுங்களா? நம்ம இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு ஆயுஷ் மாத்திரே 17 வயசு பையன், வாய்ப்பு இல்லை. இவருக்கு முன்னாடி வேறு பிளேயர்கள் இருக்கிறாங்க, அதனால் வாய்ப்பு இல்லை. T20 இன்னும் ஒரு டெபியூவே பண்ணல, அதனால் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். சிஎஸ்கே அவரை வந்து எடுக்கவே வேணாம் பிளேயிங் ஒன்று முடிவு பண்ணிச்சுன்னா எதுக்கு அவரை வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு வரணும்? இதுக்கு முன்னாடிலாம் சீசனில் ஒரு பிரச்சனை வந்தப்போ, ஒரு பிளேயர் வெளியே போகிற நிலைமை வந்தப்போ, தேவையில்லைங்க எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட், ஹூ இஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஹூ வில் தி ரீப்ளேஸ்மெண்ட் அவ்வளோ பேர் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தேவையில்லைங்க, எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம், இருக்கிற ஆட்களை வச்சே நாங்கள் விளாடிக்கிறோம் அப்படின்னு சிஎஸ்கே போன வருஷம் தான் சொல்லிச்சு. அந்த ஒரு சிஎஸ்கே எதுக்கு இப்போ ஆயுஷ் மாத்திரை எடுக்கணும்? இவங்களுக்குள்ளேயே ஏற்கனவே இங்கே இவ்வளோ யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஏன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ எடுக்கிறாருன்னா அப்போ யூஸ் பண்ண போகிறாரா தோனி? அப்போ சிஎஸ்கே இப்படி பண்ணுறவங்க இல்லையே, வாங்கி வச்சுருக்காங்க, அப்போ யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அங்கே தான் திரும்பவும் சிஎஸ்கே நிற்கிது. எல்லாரும் என்ன நினைப்பீங்க, உள்ளே வர பிளேயர்னால் அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணத்தானேப்பா அப்படின்னு. அதுதான் இல்லை. ஒருவேளை நாளைக்கு இன்னொரு பிளேயருக்கு இன்ஜுரியாய் அந்த டைமில் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா எதுக்கோ சும்மா காச்சும் இருக்கட்டும்பா, இன்ஜுரி தான் ஆயிடுச்சுன்னா என்ன ஏதுன்ற மாதிரி பயமுடுத்துறான். இப்போ அவன் சும்மா வாங்கி வச்சிருவான் எதுக்கோ ஒரு பிளேயரை அப்படிங்கிற மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆளை வாங்கி வச்சு போன்றதுக்காக சும்மா தான் கடப்பில் போடுறாங்க. யூஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இதுதான் என்னோட கருத்து. பட் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் தாண்டி ஒரு 17 வயசு பையனை திடீர்னு கூப்பிட்டு வந்து தப்புன்னு ஆடுற அளவுக்கு சிஎஸ்கே பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஆயுஷ் மாத்திரே கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக அவர் வரணும். மும்பை இந்தியன்ஸ் சார்ந்த மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன், மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவருடைய ஃபேவரட் பிளேயர் கூட வந்துட்டு ரோஹித் சர்மா அப்படின்றத பற்றி அவர் சொல்லியிருந்தார் ஆரம்பத்திலேயே. ஸோ மும்பையை பேஸ் பண்ணி வளர்ந்து வந்த ஒரு மும்பையில் இருக்கிற ஒரு சின்ன பையங்க அவர்.
ஸோ அவர் வந்து ஒரு ரோஹித் சர்மாவோட ஐடலாக வச்சு வந்த ஒரு ஆள். ஸோ மும்பையில் எல்லாருமே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட்டாக வரக்கூடிய ஆள்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க அவர். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆயுஷ் மாத்ரே என்ன மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வர போகிறாரு ஐபிஎல்குள்ளே வெகு விரைவில், இல்லை சில வருடங்களுக்கு பிறகா என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம காத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஆயுஷ் மாத்ரேவை கொண்டு வந்ததின் காரணம் என்னவாக இருக்கும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.